ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாட்ஸ்அப்பால எனக்கு மெசேஜ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ஒரு மகிமை அப்பா செஞ்சிருந்தார். நான் உங்களுக்கு போன எபிசோட சொல்லியிருந்தேன் இல்லையா, காக்கா மகாஜனிக்கு நடந்தது. சப் டைட்டில் கூட இல்ல, எனக்கு புரியல, ஆனாலும் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லியிருந்தேன்னு சொல்லி அதுல பாருங்க, எனக்கு அவருக்கு நடந்த இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டது கூட எல்லாமே மறந்து போயிருச்சு. அப்பா என்ன இத பார்க்க வைக்கிறதுக்காகவோ அல்லது உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்காகவோ நான் சொல்ல இருந்த எபிசோட் எல்லாம் செய்து வச்சிருந்தேன். அதை விட்டு புதுசா ஒரு எபிசோட் செய்ய வச்சுதான் போன முறை அதை போட வச்சிருந்தார். உங்களுக்கு சொன்ன 91வது எபிசோட் நான் ஏற்கனவே செய்திருந்தது வேற. ஆனா திருப்பி மறுபடியும் என்ன ஒரு புது எபிசோட் செய்ய வச்சு அதை போட வச்சார். அதுதான் பாபாவோட மகிமை. அதுல குத்து விளக்குல அப்பாவோட ஒளிவட்டம், அப்பா அங்கே இருந்தது. அப்ப அதை சொல்லணும்னு நான் அதை சொல்லாம விட்டுட்டு இருப்பேன். நிச்சயமா நான் அதை கவனிக்கலம்மா, அதை விட்டுருப்பேன். அதை சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் அதை சொல்ல வச்சிருந்தேன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த 91வது எபிசோடையும் மறுபடியும் செய்யறேன். ஏன்னா அதுல சொன்னதெல்லாம் உங்ககிட்ட போன எபிசோட்ல சொல்லி இருந்தேன் இல்லையா, இப்போ புதுசா செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லையா, ஐபாட்ல மேரே சாய் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி, அது இரவுல பார்த்துட்டு இருப்பேன். சரியா, இந்த 500வது எபிசோட்ல இருந்தா எனக்கு அந்த சப்டைட்டில் வரல. அந்த 500வது எபிசோட்ல இருந்துதான் காக்கா மகாஜனின் நிகழ்ச்சி தொடங்குது. அதுல துக்காராமோட அவருடைய இதுவும் போச்சுது. அதுல எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அதை பார்த்துட்டு அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு நான் சொல்ல வச்சதுக்கு அதுக்கு எனக்கே மகிமை செஞ்சிருந்தார். நான் 91வது எபிசோட் செய்திருந்தேன்னா அது எதுக்காக அப்பா ஒளியில காட்டியிருந்தார் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்காக நான் அவரை பத்தி எழுதி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையும் கீழே விழுத்தி அதே மாதிரி எனக்கும் செஞ்சிருந்தார். அதுலயும் கண்ணுக்கு முன்னாலே எனக்கு இருந்தது. 9ஆம் தேதி 9/12 போட்டிருந்ததை பார்த்து நான் எல்லாமே போட்டோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன் போன எபிசோட்ல. அதே மாதிரி பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் இரவுல படுக்கும் போது சரி, பகல்ல எனக்கு டைம் கிடைக்கிற போல எனக்கு அந்த மேலே சாய் பக்கத்து போல இருக்கும். அப்படி ஒரு ஒரு ½ an hour அதுல கிடைச்சா போய் இருந்து எபிசோட் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லையா, அப்ப அது 515 இருக்கணும், செவ்வாய்க்கிழமை. சரியா, செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு எபிசோட் போட்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமை இரவு நான் அதை பார்த்துட்டேன். ஒரு நாள் வழக்கமா நடக்கிறது போல தூக்கம் வரும் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்து கொண்டு இருக்கும் போது சில வேளைகள்ல அது நடக்கிறது, அது தானாவே நின்றுடு. அப்படியே இல்ல, சில நேரத்துல நானே அப்படி பார்த்துட்டு இருந்து அப்படியே தூங்கிடுவேன். சில நேரத்துல தூக்கம் வராது, ஆனா அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு தட்டும் போது அப்பா பார்க்க விட மாட்டார், என்ன தூங்க வச்சிருவார். ஏன்னு சொன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருப்பேன் இல்லையா. நடக்கும், இது நடக்கிறது வழக்கமா. அதே போல சில நேரத்துல சிக்னல் கிடைக்காது, வைஃபை வேலை செய்யறது இல்ல. இது செவ்வாய்க்கிழமை இரவு நான் பார்த்துட்டு இருக்கும்போது 515வது எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு சப்டைட்டில் இல்லையா, அதனால பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப ஆர்வமா இருக்கும் எனக்கு. அதுல ஏதோ புரிஞ்சதை வச்சு எனக்கு அழுகையும் வந்துடும். சில நேரம் அப்பா அந்த எபிசோட்ல வர்றதே எனக்கு வீட்லயே அப்பா செஞ்சிருப்பார். அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு அழுகையும் வந்துடும் சில நேரத்துல. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது 515வது பார்த்துட்டு இருக்கேன். இடையில தானாவே நின்றுடுச்சு. ஏதோ அப்பா சொல்ற, சரி நிப்பாட்டிட்டு தூங்குன்னு சொல்ற மாதிரி அப்பாதான் செய்திருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நான் அப்படியே ஐபாட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன், அப்படியே தூங்கிட்டேன். அது என்னமோ அப்பா தூங்க வச்சுட்டாரு என்ன. அதுக்கப்புறம் காலையில நான் ஐபாட் ஆஃப்ல தான் இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நான் போடுறது உண்டு. காலையில எழும்பினதும் அது அந்த ஐபாட்ல சார்ஜ் இருக்கோ இல்லையோன்னு தெரியல, அதனால சார்ஜ்ல போட்டுட்டு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு ஒரு மகிமை செஞ்சிருந்தார், ஒரு டிவோட்டியை பற்றி தான். அதை நான் பின்னாடி சொல்றேன். நான் ஐபாட்டை ஓன் பண்ணுவோமே, ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, ஓன் பண்ணணுமே, அதுல பாஸ்வேர்ட் எல்லாம் அடிச்சு ஓன் பண்ணணும் இல்லையா. நான் ஓன் பண்ணல, சும்மா அந்த இதை ஐபாட்ல பட்டனை மட்டும் அமர்த்தும் போது அங்க அது வேலை செய்யுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, அது வேலை செஞ்சது மட்டும் இல்லம்மா, எந்த இடத்துல அது இல்லாம நின்றுச்சோ அதே இடத்துல சப்டைட்டிலோட இருக்குது.
எப்படி இது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன சப்டைட்டில் வரலன்னு சொல்லி எனக்கு கவலையா இருந்தது. அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா காக்கா மகாஜனுக்கு என்னப்பா ஆச்சுது அப்படின்னு அப்பா கிட்ட நான் கேட்டேன். என்னப்பா ஆச்சுது? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். அது நீங்க தான் சொல்ல வச்சீங்க. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. என்ன இது எப்படி வந்துச்சு? நான் ஆஃப்ல எல்லாம் விட்டுன்னு கிளம்புற பார்க்கும்போது ஆஃப்ல இருந்துச்சு. அதனாலதான் அதை சார்ஜ்ல இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கல. அப்படியே போட்டுட்டு போனேன். இல்ல காக்கா மகாஜனிக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அதுக்குதான் அப்பா செஞ்சிருக்காருன்னு ஓடி வந்து அப்பாக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட பார்த்தேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். ஆனா நான் நினைச்சேன் அது பின்னாடி வரும் அந்த எபிசோட்ல பின்னாடி வரும் வேலை சாயிலேன்னு நினைச்சேன். அதுதான் அம்மா நடந்திருக்குது. அவரு வேலையால நிப்பாட்டுறதுக்கு கூட முடிவு செய்திருந்தார் அவருடைய பாஸ். அதுக்காகத்தான் அவருடைய வேலை போகுதுன்னு சொல்லித்தான் பாபா அவரை அங்க நிக்க விடாம அவரை திருப்பி அனுப்பி வச்சதே. அதுல பாபா போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தார் இல்லையா, அவர் கையை பிடிச்சு எல்லாம் எழுதி கொடுத்திருந்தார். அவர் கூட வேலை செஞ்ச அவரு மத்தவர் தான் அந்த மாதிரி போய் சொல்லி எல்லாம் செய்திருக்கார். அது வந்து காக்கா மகாஜனிய பொய் சொன்னதுன்னு சொல்லி பாஸ் எவ்வளவோ பேசுறார். அது அவரோட பேட் டைம், அவருடைய நேரம் சரியில்லை, அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவரே அதை சொல்றார், என்னோட பேட் டைம் தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையோட அவருடைய வேலையையும் விட்டுட்டு போறார். பாபா வர பேசினது கவலை, தான் போன விஷயம் சரியாகல, மகனை வர விட்டுட்டு வந்தது, இங்கே பாஸ் வர அவர் சரியா பேசினது, அவர் சொன்னது எதையுமே பாஸ் நம்பல. அதுல நம்பாம அவர் கண்ட பாட்டுக்கு பேசினது அதெல்லாமே அப்பாவே அதுல பெரிய மகிமை செஞ்சு எல்லாமே அவருக்கு புரிய வச்சிருந்தார். அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கே அழகா வந்துருச்சு. இவ்வளவு நடந்திருக்குமா, அது அப்பா எனக்கு எப்படி அதை புரிய வச்சாரு இல்லையா, அதை இந்த எபிசோட்ல சொல்லணுங்கிறதுக்காகத்தானே என்னமோ அப்படி ஒரு பெரிய மகிமை செஞ்சிருந்தாருமா. இது கூட பாபாவோட மகிமை தான். அவர் எனக்கு தானே அப்படி வரும் இல்லையா, அந்த எபிசோட மறுபடி ஆஃப் பண்ணி அதை இது பண்ணி போடும்போதுதான் வரும். அதே இடத்துல அப்படியே வந்து நின்றுது. அதுதான் பாபாவோட மகிமைமா நடந்துச்சு. இப்போ இந்த எபிசோட்ல வந்து போன எபிசோட் தம்ப்நெயில் தான் கொடுத்திருந்தேன். போன எபிசோட்ல போடுறதுக்காக எழுதி வச்சிருந்த அதே தம்ப்நெயில தான் கொடுத்திருக்கேம்மா. இதுக்கு முதல்ல இப்போ 89வது எபிசோட்ல நான் சொல்லியிருக்கணும், குட்டிப்பா பொட்டு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி. உங்களுக்கு அந்த நேரத்துல நான் வீடியோ போட்டப்போ எனக்கு அதுல லைட் வெளிச்சம் படல. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஒளி வெளிச்சம் தந்தா, அது வேலை செஞ்சிச்சது. அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் அந்த வீடியோ எடுத்து அதை மறந்து போய்தான். அது என்னமோ அப்பதான் என்ன செய்ய வைக்கிறாருமா, அப்பதான் வழி நடத்திட்டு இருக்கார், அவர் தான் வழி நடத்திட்டு இருக்கார். இப்போ அது இருந்துச்சுமா, அதையும் பார்க்க வச்சார். அதை இதுல போடுறேன். அது ரொம்ப வெளிச்சமா இருக்குது. அதுல நான் பேசி கூட எடுத்திருக்கேன். அப்பா நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு இதுல போடுறேன். குட்டிப்பா எப்படி போட்டு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி. அவர் நெத்தியில வந்துச்சுப்பா, வந்துச்சு என் பாபா. அவரே எடுத்துக்கிட்டார், அவரே வச்சுக்கிட்டார். விரலை கிட்ட கொண்டு போறேன்னு அவர் நெத்தியில போட்டு. அதான் பாபா மகிமை. இன்னைக்கு என் குட்டிப்பா எனக்கு மகிமை செஞ்சிருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. இன்னைக்கான பிரார்த்தனை என் மகனுக்கானது. அவனுக்காக இவ்வளவு நாள் நான் செஞ்சதில்லை, என்னமோ தெரியல, இன்னைக்கு தோணிச்சது. அப்பா அவங்க பேரனுக்கான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் அவனுக்கான பிரார்த்தனை வச்சிருக்கேன். எல்லாமே நல்லதே நடக்கும்னு அப்பா சொல்லிட்டு இருக்கார். சப்தா சகோரி அதுதான் எப்பவும் சொல்லுவார். அதனால நான் அவனை பத்தி எதையுமே நினைச்சதில்லை. அப்பா பார்த்துப்பாருன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு என்னமோ அபிஷேகம் செய்யும் போதுதான் எனக்கு தோணிச்சுது, இன்னைக்கு உங்க பேரனுக்கான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி செஞ்சேன். குட்டிப்பா ஏத்துக்கிட்டாரு எல்லாத்தையும். என் குட்டிப்பா இங்க வரும்போதே அவனுக்காகத்தான் வந்தேன் என்று சொல்லி சொன்னார் இல்லையா. அவர் வந்த உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆனால் அவனுக்கு சின்ன காயங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அது பெரிய ஆக்சிடென்ட், கேமராவில் பதிஞ்சிருந்து அதை கூட காட்டியிருந்தாங்களாம் போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஆனால் பெரிய ஒரு காயம். அப்போ தான் எனக்கு இந்த சப்தா சமோரி என்று சொல்லி இந்த 2 ரூபா, ஒரு ஹீரோ என் பாபா என் கைக்குள்ளே எப்படி வந்துச்சுண்டு, அது ஒரு பெரிய மகிமைம்மா. அது அப்பா தான் செஞ்சார். அதை பற்றி நன்றிப்பா, நன்றி. நினைக்க வைக்கிறார் என்ன, இது எப்போ வந்துச்சுது, உனக்கு எப்போ அதெல்லாம் செஞ்சேன்றத நினைவுபடுத்திட்டு இருக்கார். ஓம் சாய்ராம். பாபாவுக்கு நன்றிகள், கோடி நன்றிப்பா,
கோடி கோடி நன்றிகள். அதுல வந்து பாருங்க, நான் அந்த அவரோட கண், அவர் அப்பாவோட இடது கண் ரொம்ப அழகா நான் அந்த சைக்கிள் எடுக்கும்போது சைட்டுக்கு வருது. அது உங்களுக்கு தெரியணும். அது குட்டிப்பாய், இதுதான் முதல் தடவை குட்டிப்பாய் எனக்கு அப்படி அப்படி பார்த்தது. ஆனா அவர் கண் திறந்து பார்த்தது எல்லாம் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன். என்னோட மகளுக்கு நிச்சயதார்த்தம் செய்து வச்சார். அது பாபா தாம்மா. புல்லரிச்சு போயிடும் அதை பத்தி நினைச்சாலே. என் பாபா தான் கண்ணு திறந்தார். கொஞ்ச நாள் அவரோட ஒரு கண் மட்டும் பார்வை எல்லாமே இருந்தது, போட்டோ எடுத்தாலும் ஒண்ணுமே இருக்காம இருந்தது. அன்னைக்கு அவவோட, என் மகளோட நிச்சயதார்த்தம் செய்யறதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கூட என்னட்ட சொல்லி எல்லாமே செய்ய வச்சிருந்தார். என்னாச்சுப்பா உங்க மகிமை எதுவுமே நீங்க செய்யலையே அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள தான் நினைச்சேன் அப்பாவை பார்த்துட்டு. அதான் அன்னைக்கே அவரே செய்ய வச்சார் இல்லையா. என்னோட வேண்டுதல் அந்த துளசி இலை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் காலில இருந்து தொங்கிச்சது, அவர் மடியில இருந்துச்சது எல்லாமே பாபாவே செஞ்சுக்கிட்டார். அதுதான் பாபாவோட மகிமைம்மா. நிச்சயமா உங்களுக்கும் செய்வாரம்மா. அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, சப்தா சபூரின்னு அப்பா சொல்ற மாதிரி அந்த பொறுமை இருந்தா நிச்சயமா பாபா செய்வார். நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்கம்மா, மனசு சுத்தமாக்குங்க. அது நான் கூட அப்படி எல்லாருமே புலவிடுவாங்க இல்லையா. எல்லாருமே மனசால ஏதோ ஒரு வகையில நாங்க தவறு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எல்லாத்தையும் சரியாக்குங்க. நல்ல மனசோட இருங்க, எல்லாமே சரியாகும். பாபா வருவார். நீங்க பாபாவை நினைக்கும் போதெல்லாம் அப்பா வந்துடுவார். அவர் எல்லார்கிட்டையும் வருவார். யார் அப்பாவை நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் வருவாருமா. அது அவரை நீங்க தான் அவர் நிக்கிறது, அவர் உங்க கூட நிக்கணும்னு நினைச்சா அத மனசை சுத்தமாக்கி, மனசால முழுமையான அன்பு, அவர் சொல்லுவார் அந்த அன்பு உங்க மனசுலதான் இருக்கு. எல்லாமே அங்கதான் பாபா இருக்கார். எல்லாமே நல்லதே நடக்குமா. அதுல வந்து துக்காரம் அவருடைய நிகழ்ச்சியும் வந்திருந்தது. எனக்கு அப்ப புரியல, அது சப்டைட்டில் இல்லை இல்லையா. அது ஏதோ துக்காராமன்னு சொல்லி அந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த ஹிந்தியில அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சுது. ஆனா சப்டைட்டில் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுது அப்பா எனக்கும் அந்த மகிமை செஞ்சிருந்தார். அது வந்து இங்க பிரான்ஸ்ல இருக்கிற லூட்ஸ் மாதா கோயில்ல வச்சு, அதை பத்தி நான் எபிசோட் சொல்லி இருக்கணும். அதுல ஒரு பூவை காட்டி சொல்லுவார், இந்த பூ மரத்துல எனக்கு அது வந்து மஜந்தா கலர்ல இருக்கு, அதே கலர் பூ தான், அதே மாதிரிதான் இருந்தது எனக்கு கூட. அந்த பூவை பார்த்ததுமே அப்பாவோட நினைவு இருந்தது ஆரம்பத்துல. முடிவுல அதே அப்பா எனக்கு எடுக்க வச்சு அந்த இடத்துல வச்சு அப்பாவே வந்திருந்தார். எனக்கு குளிருதுப்பா குளிருதுப்பான்னு சொல்லும் போது எனக்காக கோப்பி கொண்டு வந்து தந்திருந்தார். அது மட்டும் இல்ல, பனானும் கொண்டு வந்து தந்திருந்தார். அது 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 பாபா தான். அந்த லூட்ஸ் மாதா கோயில்ல கூட வந்து எனக்கு செஞ்சது எல்லாமே பாபா தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ஒரு எபிசோட்ல அதை பத்தி. அப்படி ஒரு மகிமை செஞ்சிருந்தாருமா. துக்காராமுக்கு செஞ்சிருந்ததை அந்த பார்த்ததுமே எனக்கு, அந்த பூவை பத்தி பார்த்ததுமே எனக்கு பாபாவோட அவர் லூட்ஸ்ல செஞ்ச அந்த மகிமை அம்மா எனக்கு நினைவுல வந்துச்சு. அதுல துக்காராம் கூட மறுபடியும் அதே பூவையே அதுல காண்றார். என்ன அவருக்கு ஒரு மகிமை நடக்குது, அந்த அந்த நேரத்திலேயே அந்த பூவையே அவர் பாக்குறாரு, அதே மரத்து பூவை. அப்பா இந்த பூவை கேட்டிருந்தாருன்னு சொல்லி அந்த பூ கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்கிறார். துவாரகா மாய்க்கு போய் அது ஒரு ஒரு நீங்களும் பார்க்கலாம், நீங்களும் பாருங்க. மேரே சாய் சொல்லி அது முதல் ஒரு 50 எபிசோட் வரைக்கும் தமிழ்ல இருந்துச்சுமா. அது கோவிட்க்கு முதல் வந்ததா இருக்கணும், இன்னும் தெரியல. 2019 எடுத்திருக்காங்க. வந்தது அது இப்போ ஹிந்தி தான் ஒரிஜினலா அவங்க எடுத்தது. மராட்டி மொழி ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் அதுலதான் எடுத்தது. அதுல சப்டைட்டில் போயிட்டு இருக்குது. சொனி அந்த அந்த இதுல அவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இந்த சொனி என்ற இதுல போட்டிருக்கிறாங்க. அவங்கதான் அந்த சப்டைட்டில் கொடுத்தது இருந்தது. புரியுமா, ரொம்ப புரியும். அது ஏற்கனவே நாங்க அப்பாவோட கதை, அவருடைய ஹிஸ்டரி எல்லாமே பாபாவோட மகிமையில நாங்க அதை படிச்சிருக்கோம் இல்லையா. அதுதான்மா ரொம்ப நல்லா இருக்கு. அதுல பாபாவா வாரவர் ரொம்ப நல்லா செய்யறாருமா. பாபாவே தான் சொல்லணும் போல இருக்கும். பாபாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் தான் கண்ணுல வர்ற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்துல. இப்போ இப்ப புரிஞ்சுது எனக்கு. அது 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 அவருடைய கண், அவருடைய பார்வை, அவர் செய்யறது எல்லாமே பாபா மாதிரி இருக்கு. பாபா ஏற்கனவே நேரடியா இங்க வந்திருந்தாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது நடந்திருக்கு. அது எல்லாம் பார்க்கும் போது எனக்கு எங்க நடந்துச்சுமா. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதெல்லாம் மனசு இப்ப கூட புல்லரிக்குது. என் பாபா
எனக்கு கூட வந்து செஞ்சிருக்கார். அது சொல்ல முடியலம்மா. அவ்வளவு அவ்வளவு மகிமை செஞ்சிருக்காருமா, அவ்வளவு மகிமை செஞ்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் 91வது எபிசோட்ல சொல்ல வந்தது வந்து அந்த 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020ல நடந்ததுதான். நான் அந்த ஒளி ஆரத்திக்கு அப்புறம் அந்த ஒளி வந்து வித்தியாசமா ஒளிர்ந்துச்சு. அது வித்தியாசமா ஒளிர்ந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அது பாபா புரிய வச்சிருவார். அங்கே யாரோ இருக்காங்க, வந்திருக்காங்கங்கிறது. நான் இப்போ போட்டோ இருக்கணும், உங்களுக்கு போடுறேன் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்போ நான் அந்த ஒளியை பார்த்து எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா, என்னவோ இருக்குதே என்று சொல்லி பார்க்கும்போது இருந்துச்சுமா. அந்த ஒரு வண்டு பறந்து வந்து அப்படியே ரெண்டு அந்த ரெக்கைகளை மாதிரி சாதுவா விரிச்சபடி வந்து அந்த ஒளியில இருக்குது. எனக்கு அது பார்த்ததும் யாருப்பா யாருப்பா வந்திருக்கிறது அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டுட்டே போட்டோவை மண்ட எடுத்துட்டேன். சரியா, இதுல இன்னொன்னு நடந்துச்சுமா. அப்பா ஒளியில பேசுறாரு. அந்த ஒளி ரொம்ப இதா பேசிட்டே இருக்குது. நானும் அப்பா கிட்ட பேசினேன். அப்பா ஒரு டிவோட்டி முதல் என்னட்ட பிரார்த்தனை வச்சதே அந்த டிவோட்டி தான். அந்த டிவோட்டிக்கான பிரார்த்தனை இருந்துச்சு. அப்பா கிட்ட பேசினேன். அதுல பாருங்க அந்த ஒளி. நான் வீடியோ கூட எடுத்தேன். போட்டோ மட்டும் இல்ல, வீடியோவும் எடுத்திருந்தேன். அதெல்லாம் இருக்குமா, அடுத்த எபிசோட்ல போடுறேன். அப்பாவுக்கு எல்லாம் வர்த்தி செஞ்சு எல்லாம் இது பண்ணிட்டு தான் அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் நான் தூங்க வரும்போது அப்பா கிட்ட, அப்போ இல்ல நான் விளக்கு அணைச்சிட்டு தான் தூங்குறது. அப்போ அப்பா கிட்ட வந்து விளக்கு குளிர வைக்கவா அணைக்கவான்னு சொல்லி கேட்பேன். வரும்போது ஒளி ரொம்ப அது தன்னப்பா எப்படி சொல்றது, அப்பாவுக்கு வந்திருந்தா எப்படி இருக்கு கண் முன்னாடி எங்க அப்ப அந்த மாதிரி அந்த நிலைமைய நான் உணர்ந்தேம்மா. பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்க அதுல என்ன விளக்குல என்ன வந்து முடிகிற தருணம். அப்பாவை பாக்குறேன். அப்பாவை பார்த்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, என்னால அணைக்க முடியலப்பா, இந்த விளக்க குட்டில வைக்க முடியல, என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரியா, வீடியோவில் பாருங்க, அந்த வீடியோ இதுல போடுறேன். அதுல வந்து பண்ணிக்கவாப்பா கணிக்கிறேன். கணிக்கிறேன். ஓகேப்பா, ஓகேப்பா. இதுதான் நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லல. எனக்கு யாருன்னு தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்பா காக்கா மகாஜரிக்கு நடந்த மாதிரி எனக்கும் என்னுடைய பழைய இதை எடுத்து அதுல பாருன்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் கூட்ட வச்சு அதுல பார்க்க வச்சிருந்த. அதுக்கப்புறம் வேற எபிசோட் செய்ய வச்சு புதுசா ஒரு வேற எபிசோட் தான் நான் உங்களுக்கு போன முறை போட்டிருந்தேன். 91வது எபிசோட். அது எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாபா அதுக்காக தான் அது செய்ய வச்சிருக்காரு போல. இது பாருங்க, அதுல அந்த அந்த நண்ட மாதிரி இருக்குது. அது வந்து வைரவரோட தலைக்கு மேல நிக்குது. வைரவரனும் வந்திருக்கார், வைரவர் தலைக்கு மேல நிக்குது. அதுல பாருங்க, வைரவர் நாய் ரூபத்துல தான் வந்திருக்கார். அவருடைய கண்கள் ரெண்டும் அழகா தெரியுது, வடிவா திறந்திருக்கார் பாருங்க. வண்டு போல ஒளியில வந்தது பாபா தான். அது அப்பாவே என்கிட்ட பேசினார் இல்லையா. அப்போ எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த ஒளியை வந்து பார்த்தப்போவே அந்த ஒளியை நான் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு அந்த ஒளி பேச வலிக்கிட்டுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்பதான் அந்த வண்டு வந்தது அப்பா அந்த உருவம் தெரிஞ்சது எனக்கு. அது அப்பா தான்றதை எனக்கு அப்பா உணர்த்தினாருமா. அதுவும் வீடியோ எடுத்தேன்மா. நான் அடுத்த எபிசோட்ல போடுறேன். ஏன்னா அது ஒரு பாபாவோட டிவோட்டிக்கான பிரார்த்தனை அதுல இருக்கு. அதுக்காக தான் ஒரு ஐடியா சொல்லலாம்னு அடுத்த எபிசோட்ல போடுறேன்மா. அப்போ நான் விளக்கு அணைக்கவும் எனக்கு மனசு வரல. அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்பா விளக்கு அணைக்க வாப்பா, விளக்கு குளிர வைக்கவான்னு அவர் கேட்கும் போது ஓமா இல்லையான்னு சொல்லுவார். எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சாதான் நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு அந்த விளக்கு அணைக்கிறது. எதுவும் தெரியலன்னு சொன்னா அப்பா சொல்லிட்டு ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு அந்த விளக்க குளிர் வச்சிருவேன். அப்பா கிட்ட வந்து வித்தியாசமா இருந்ததுனால அப்பா கிட்ட கேக்குறேன், அப்பா இந்த விளக்கு அணைக்கவான்னு நான் பாருங்க வீடியோல கூட இருக்குது, அதுல அணைக்கவாப்பான்னு கேட்கும் போது அப்பா அந்த ஒளியில இருக்கிற உருவத்தை காட்டுறாரு.
அத பாருங்கம்மா, ஒரு நண்டு மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது? அந்த எனக்கு வண்டு வண்டு மாதிரி தானே நான் முதல்ல பார்த்தேன். இதுல நண்டு மாதிரி இருக்கு. அதுல கண் மாதிரி தெரியுது எனக்கு. யாருப்பா யாருப்பா இது? அதுல நான் அணைக்கவான்னு கேட்கும்போது அவர் அத காட்டுறார். அந்த ஒரு ஒளியில இருக்கிற உருவத்தை காட்டுறாரு. உங்களுக்கு அதுல புரியும் பாருங்க. பாருங்க அதுல அப்பா இல்ல அணைக்க வேண்டாம்னு சொல்லி தலையாட்டுறார். அப்ப இந்த எபிசோட நான் உங்களுக்கு போறதுக்காக புதுசா செஞ்சுட்டு இருக்கேன். 91வது எபிசோட் போடணும்னு அப்பா அதை போட விடல. இதுக்குதான் நீ முழுசா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. அப்பதான் அங்க வந்திருந்தார். அப்ப இப்போ நண்டு மாதிரி வந்திருக்காரு. நண்டு மாதிரி வந்தது யாருப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தம்மா. அது பாருங்க, வைரவருக்கு மேல இருக்காரு இல்லையா? வைரவர் தலைக்கு மேல இருக்கிறதுனால அதுவும் அப்பாதாம்மா. அதை எப்படி எனக்கு அது புரிய வைக்கிறதுக்காக இதை உணர்த்தி இருந்தார் பாத்தீங்க இல்லையா? வண்ட போல வந்திருந்தார், ஆனா நண்டு போல அங்க இருந்தார். அதுதாம்மா அப்பாவோட மகிமை. தம் லைன்ல நான் போன 91வது எபிசோடுக்கெல்லாம் ரெடியா வச்சிருந்தேன் இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு இதுலயும் போடுறேன். நிறைய பேர் பிரார்த்தனைக்காக கேட்டிருந்தாங்க. அப்பா ஏதாவது சொன்னதானே நான் சொல்ல முடியும் இல்லையா? அதுல ஒரு மகிமை இன்னொன்று, அந்த டிவோட்டியை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அவ கூட பேச வேண்டாம், அவ சரியா பேச வேண்டாம் சொல்லி இல்ல, இப்போதைக்கு எதுவுமே அவக்கு சொல்ல வேண்டாம். அப்பா அங்க அவ கைட் பண்ணிட்டு இருக்கார். அதுல எனக்கு காலையில விடிய புதன்கிழமை விடியத்தான் இதுகும் நடக்குது பாருங்க. இதுவும் புதன்கிழமை விடியத்தான் நடக்குது. நேத்து காலம்புற நான் காலையில 6 o'clock 6 மணிக்கு முடிச்சிட்டேன். ஏன்னா நான் கண்ணு முடிச்சதும் பார்க்கும் போதெல்லாம் ஒரே டைமா இருக்கு. 6 o'clock இருக்கும் அல்லது 6 என்ன சொல்றது 06:06 மினிட்டா இருக்கும். 11:11 அப்படி அந்த மாதிரி டைம் வரும்போது அப்ப என்ன பார்க்க வைக்கிறார். அது மாதிரிதான் நிறைய நடக்குது. அது ரொம்ப நாளாவே நடக்குது எனக்கு. அப்போ இது கண்ணு முடிச்சு பாக்குறப்போ 6 o'clock இருந்துச்சு. என்ன காலையில முடிச்சதுமே டைமை பார்க்க வைக்கிறாருன்னுட்டு மறுபடி என்ன கண்ணு மூட வச்சுட்டு கனவு. அப்ப 6 o'clock பிறகுதான் இந்த கனவு காண வைக்கிறார். கனவு எனக்கே தெரியாத இடத்துக்கு தெரியாத இதுல போயிருக்கு. அது எங்க என்று சொன்னா, அந்த டிவோட்டி பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த டிவோட்டி வீட்டுக்கு போயிருக்கு. சரியா? இது கனவுல நடக்குது. அந்த டிவோட்டி வீட்டுல போனப்போ அங்க அவங்களதான் தேடி போறேன். நான் மட்டுமில்லை, என்னோட ஹஸ்பண்ட் வாராரு கூட. இரவு போயிட்டு இருக்கிறோம். அங்க போனதும் ஒரு அம்மா வராங்க. என்னென்னமோ மத்தவங்க எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது, நல்லா இல்ல அப்படின்ட்டு எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. யாரு போற வழியில இருக்கிறவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நாங்க போவோம். ஒரு அம்மா பார்த்துட்டு எங்களை வாங்கன்னு சொல்லி எங்களை அங்க இருக்க வைக்கிறாங்க. அங்க இருக்கும்போது எனக்கு அங்க ஒரு கெட்ட சக்தி இருக்கிறத அப்பா உணர்த்துறாரு. இது இத பார்த்துட்டு நான் மறுபடியும் முழிச்சிட்டேன். அது என்னமோ தெரியல, முழிச்சதும் அந்த டைமை பார்த்தா 06:06 அப்போ அந்த 6 நிமிஷத்துக்குள்ள நான் எப்படி தூங்கினேன், எப்படி இந்த கனவு வந்துச்சு என்ன எனக்கே தெரியலம்மா. மறுபடியும் இதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே திருப்பி கண்ணு மூடும் போது மறுபடி அது தொடருது. கனவு பார்த்தா அப்படி தொடர்றது ரொம்ப சரியான குறைவு இல்லையா? அப்படி நடக்கிறது ரொம்ப அதிசயம். மறுபடியும் அந்த கனவு தொடருது எனக்கு. அந்த அந்த பிறகு நான் அந்த ஒரு ரூமுக்குள்ள போறேன். அந்த ரூமுக்கு போகும்போது யாரோ படுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த பெட்டுக்கு பக்கத்துல அவங்க காலடியில நின்றுட்டு இருக்காங்க. பாபாடைய ஓட்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவகிட்ட நான் போயிட்டு யாரு மன்னிக்கணும், அவங்க பேரை சொல்லி யாருன்னு கேட்கும்போது, ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல. அவங்க பேசாம பாத்துட்டு இருக்காங்க. நான் அந்த ரூம் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கேன். அவங்க அம்மா தான் அவங்கதான் சொல்லி அவங்கள கூப்பிட்டு என்கிட்ட கூப்பிடுறாங்க, என் பக்கத்துல கூப்பிடுறாங்க. அப்போ அது அவங்கள கூப்பிட்டு நான் ஏதோ பெரிய இது மாதிரி என் கைய அவ தலைமையில வச்சு ஆசீர்வதிக்கிறேன். அது எதுக்கு அப்பா ஏன் இப்படி செய்யறாரு எனக்கே தெரியல. அந்த பொண்ணு தலையில கைய வச்சு நான் ஆசீர்வதிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் முழிச்சிட்டேன்.
என்னாச்சுப்பா இந்த கனவு விட்டு போனது திருப்பியும் தொடர்ந்து அவ தலைமையில கை வச்சு என்ன ஆசீர்வதிக்க வச்சீங்க. நான் இல்ல, அதுல பாபா தான் ஆசீர்வதிச்சிருக்க. அதுதான் என் மூலமா அது நடந்திருக்குது. நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லம்மா, நானும் உங்களை போலதான், நானும் உங்களை மாதிரி ஒருத்தி தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன கொண்டு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா அங்க பாபா இருந்து தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா என் கைய வச்சு ஆசீர்வதிச்சிருக்கார். அதை பார்த்ததும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிவனுடைய முகம் காட்டியிருந்தது. பாபா கையை நீட்டி ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒளியில காட்டியிருந்தார். சிவனுக்கு முன்னாடி, சிவனோட முகம் மட்டும்தான், அவருக்கு முன்னாடி அப்பா கை ஏந்துற மாதிரி இருந்தது. எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ நல்லது நடக்கும் என்ன சொல்ல வச்சா, ஏதோ கொஞ்ச நாளைக்காவது அவங்களோட பிரார்த்தனை பலிக்கும், அது அது சரியாகும்ங்கிறத சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த கனவு இது நினைச்சே பார்க்க முடியாத கனவு. எனக்கு அவங்க யாரு, எங்க இருக்காங்க, எப்படி இந்தியாவில் இருக்காங்கன்னு தெரியும், எங்க இருக்காங்க, அவங்க வீடு என்ன, எதுவுமே தெரியாது. அந்த வீட்டுல நான் பார்த்ததே அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மா போல இருக்கணும். அவங்கதான் என்கிட்ட பேசினது. அவங்களே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது பாபா தான் எனக்கு அதை காட்டியிருந்தார். இது அவங்களும் பார்ப்பாங்க, இந்த எபிசோட் பார்ப்பாங்க. என்னமோ எனக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. பாபா தான் சொல்ல வைக்கிறார். எனக்குன்னு சொல்ல முடியாது, அவரை தான் ஞாபகப்படுத்தி எனக்கு இது சொல்ல வைக்கிறார். எல்லாமே நல்லதே நடக்குமா, நல்லதே நடக்கும். பாபா உங்க கூட இருக்கார். நிச்சயமா உங்க வேண்டுதல் அவர் ஏத்துப்பார். சரியாம்மா? இந்த எபிசோட் தான் வெள்ளனத்தோட அப்பா செய்ய வச்சுட்டார். வியாழக்கிழமையே செஞ்சிருக்கேம்மா. அது கூட அப்பாவோட ஒரு மகிமை தான். ரொம்ப 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 நன்றிம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.